வணக்கம். கோவை நீலகிரி செய்திகளுக்காக செய்திகள் வாசிப்பது சரவணன். 40 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் 23 கிலோமீட்டர் புறவழிச்சாலை இறுதிக்கட்ட பணிகள் தீவிரம். 2ஆம் சீசனுக்கு வாகனங்களுக்கு அனுமதி. குன்னூர் புறவழிச்சாலை பணிகள் இறுதிக்கட்டத்தை எட்டியுள்ளதால் சுற்றுலா பயணிகளும் உள்ளூர் மக்களும் மகிழ்ச்சியடைந்துள்ளனர். தமிழ்நாட்டில் சுற்றுலா என்றாலே நீலகிரி மாவட்டத்தில் உள்ள உதகைதான் பெரும்பாலான மக்களுக்கு முதல் விருப்பமாக இருக்கும். ஆனால் உதகையில் போக்குவரத்து நெரிசல், வாகனம் நிறுத்துமிடம் தான் சுற்றுலா பயணிகளுக்கு பெரும் சவாலாக உள்ளது. இந்த சூழலில் சுற்றுலா பயணிகளுக்கு நற்செய்தியாக குன்னூர் முதல் உதகை வரையில் புறவழிச்சாலை திட்டத்தை மாநில நெடுஞ்சாலைத்துறை அமைத்து வருகிறது. இதன் மூலம் போக்குவரத்து நெரிசல் குறையும் என்று உள்ளூர் மக்கள் கூறுகின்றனர். 40 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் 23 கிலோமீட்டர் தூரத்திற்கு அமைக்கப்படும் புறவழிச்சாலையின் பணிகள் சுமார் 80% முடிவடைந்துள்ளது. மேலும் பணிகள் வேகமாக நடைபெறுவதால் விரைவில் பயன்பாட்டிற்கு வரும் எனவும் அதிகாரிகள் தெரிவிக்கின்றனர். உதகைக்கு ஆண்டுதோறும் லட்சக்கணக்கான சுற்றுலா பயணிகள் வருகை புரிகின்றனர். பல வருடங்களாக சமவெளி பகுதிகளில் இருந்து வரும் சுற்றுலா பயணிகள் மட்டுமின்றி உள்ளூர் மக்களும் குன்னூர் மற்றும் கோத்தகிரி சாலையை பயன்படுத்தி வருகின்றனர். இந்த நிலையில் சீசன் காலங்களில் போக்குவரத்து நெரிசலை தவிர்க்க 3வது மாற்றுப்பாதையை ஏற்படுத்த வேண்டும் என்று பல ஆண்டுகளாக பொதுமக்கள் கோரிக்கை விடுத்து வந்தனர். இந்நிலையில் தற்பொழுது உதகை அருகே உள்ள காந்திப்பேட்டை பகுதியிலிருந்து மேட்டுப்பாளையம், கோவை செல்ல 3வது மாற்றுப்பாதை அமைக்கும் பணிகள் தீவிரமாக நடைபெற்று வருகிறது. இந்த பணிகள் 80% முடிவடைந்துள்ள நிலையில் விரைவில் மக்களின் பயன்பாட்டிற்கு சாலை திறக்கப்பட உள்ளது. அதன்படி மேட்டுப்பாளையத்திலிருந்து வரும் வாகனங்கள் குன்னூருக்கு செல்லாமல் நேரடியாக உதகைக்கு வர இந்த சாலை அமைக்கப்பட்டு வருகிறது. 40 கோடி மதிப்பில் அமைக்கப்பட்டு வரும் இந்த சாலை சுமார் 20 கிலோமீட்டர் தொலைவு கொண்டதாகும். மேட்டுப்பாளையத்திலிருந்து குன்னூர் மலைப்பாதையில் வரும் வாகனங்கள் காட்டேரி, சேலாஸ், கெந்தலா, கேத்திப்பாலாடா, கொல்லிமலை, காந்திப்பேட்டை வழியாக உதகைக்கு செல்லும் வகையில் அமைக்கப்பட்டுள்ளது. இந்த சாலை பணிகள் நிறைவடைந்தால் சமவெளி பகுதியிலிருந்து பல வாகனங்கள் குன்னூர் செல்லாமல் உதகைக்கு செல்ல முடியும். இதனால் பல இடங்களில் வாகன நெரிசலை தவிர்க்க முடியும். இப்பணிகளை விரைந்து முடித்து 2ஆம் சீசனுக்குள் சமவெளி பகுதியிலிருந்து வாகனங்களை அனுமதிக்க உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. இதனால் மேட்டுப்பாளையம் உதகை மலைப்பாதையில் ஏற்படும் கடும் போக்குவரத்து நெரிசலை தவிர்க்கும் விதமாக இந்த 3வது மாற்றுப்பாதையில் வாகனங்கள் செல்லும் வகையில் திட்டமிடப்பட்டுள்ளது. இதன் மூலம் உதகைக்கு இனி போக்குவரத்து நெரிசல் இருக்காது என்ற நற்செய்தி சுற்றுலா பயணிகளுக்கு மேலும் மகிழ்ச்சியை கொடுத்துள்ளது. கோவை நீலகிரி செய்திகளுக்காக எமது சிறப்பு செய்தி ஆசிரியர் தமிழ் வெங்கடேசன்.